ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்ட். இப்போ நம்ம குட் பேட் அக்லியோட சாப்டர் 2ல இருக்கோம். நம்ம வந்து இப்போ ஆக்ஷன் முடிஞ்சிடுச்சு. அந்த சீரிஸ் பார்த்துட்டு இருப்போம். லாஸ்ட் ஸ்குவாடா ஜிடி பார்த்தோம். இப்போ எஸ்ஆர்ஹெச் பார்ப்போம். அதுக்காக நம்ம கூட வந்திருக்கிறது சஞ்சு சாம்சன். வெல்கம் சஞ்சு சாம்சன். ஸ்குவாடை நான் படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன உங்களோட இன்புட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கள். அபினவ் மனோகர், அபிஷேக் சர்மா, ஆடம் ஜாம்பா, அங்கித் வர்மா, அதர்வா தாய்டே, பிரைடன் கார்ஸ், இஷான் மல்லிங்கா, ஹர்ஷல் பட்டேல், ஹென்ரிக் கிளாசன், இஷான் கிஷன், ஜேதேவ் உனத்கட், கமிண்டு மெண்டிஸ், முகமது ஷமி, நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கமின்ஸ், ராகுல் சகர், சச்சின் பேபி, சிமர்ஜித் சிங், டிராவிஸ் ஹெட், ஜீஷான் அன்சாரி. சொல்லுங்க, உங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது? அப்புறம் அந்த கிரைட்டீரியா, அதோட மார்க்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க. ஆக்சுவலி நல்லா இருந்த டீம் இவனுங்களே நாசம் பண்ணிட்டாங்க. அது இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா ரீடென்ஷன்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆனா எதுக்கு இந்த இவ்வளவு குழப்பம்னே தெரியல எங்களுக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா யார் யாரு ஹென்ரிக் கிளாசன், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், பேட் கமின்ஸ், அப்புறமா நிதிஷ்குமார் ரெட்டி பண்ணியிருக்காங்களா. இத்தனை பேர் எல்லாரும் அவங்களோட கோர் தான் ஃபுல்லா பண்ணிட்டாங்க. சரிங்களா, இப்ப யோசிச்சு பாருங்க, நடராஜன் விட்டு போயிட்டாரு. அப்புறமா உங்களுக்கு வேற யாரு உங்களுக்கு ஸ்பின்னர் போன தடவை இல்லை. ஸோ ராகுல் சார் எடுத்திருக்காங்க. பட் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், மொத்த பிளேயிங் லெவனை சொல்லிடுறேன், அப்புறம் மொத்த பேசுவோம். ஸோ டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், அபினவ் மனோகர், கமிண்டோ மெண்டிஸ், பேட் கமின்ஸ், அப்புறமா ஹர்ஷல் பட்டேல், முகமது ஷமி அண்ட் ராகுல் சார். இப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் போவேன் பிளேயிங் லெவன். என்னோட இம்பாக்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜெயதேவ் உனத்கட், சிமர்ஜித் சிங் அண்ட் அதர்வா தாய்டே. அதர்வா தாய்டேவை சும்மா பேருக்கு வச்சிருக்கேன். அவங்களால அவர் ஃபிட்டினே பண்ண முடியாது. அபிஷேக் சர்மாக்கு இன்ஜுரினா மட்டும்தான் நீங்க ஃபிட்டின் பண்ண முடியும். அபிஷேக் சர்மா இன்ஜுரி போன மாதிரி தெரியல. சோ அதை தவிர்த்து வேற எந்த இந்தியன் பிளேயருக்கு இன்ஜுரினா கூட உங்களுக்கு வேற பிளேயரே கிடையாது ஒரு பேட்ஸ்மேனா. அதர்வா தாடே தான் இருக்காரு, இல்லைன்னா சச்சின் பேபி இருக்காரு. சரிங்களா, சச்சின் பேபி எக்ஸ்ப்ளோசிவ் கிடையாது. உங்க பிளான்ஸ்க்கு எல்லாம் ஒரு எக்ஸிக்யூட் ஆவாரா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா அவரும் கொஞ்சம் பால் செத்துட்டு ஆடுறதா. பட் பெஸ்ட் பிளேயர் டு ஸ்பின் ஆடுறதுல அவர் அடிச்சிக்க முடியாது. ஸோ நீங்க வந்து அவர் ஓப்பனிங்கா இல்லை ஒன் டன் விட்டீங்கன்னா அவர் 20 ஓவர்ஸ் ஆடினார்னா அவர் உங்களுக்கு வந்து அடிச்சு கொடுப்பாரு. பட் உங்களுக்குன்னா அந்த மாதிரி பிளேயர்ஸ் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா பிளேயிங் லெவன்லேன்னு பார்த்தா அப்படி கிடையாது. வர்றவங்க போறாங்களா எப்படியோ சுத்த தான் போறாங்க. ஏன்னா பேட் கமின்ஸோட சைலன்சர் ஒரு டீம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்குவாடை பார்த்தா மற்ற டீம்ல சைலன்ஸ் பண்றாங்களோன்னு தோணுது. அப்படிதான் டீம் எடுத்துச்சுக்காங்க. ஏன்னா பேக்கப் சுத்தமா இல்லை. ஸோ ஏன்னா அதாவது சைலன்ஸ் பண்ண டீம் ஆடாதுன்ற மாதிரி இருக்கு. ஸோ ஏன்னா போன தடவை டீமுக்கு இந்த இருக்கு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச். நிறைய பிளேஸ் அவங்க திருப்பி எடுக்கல, இன்னும் நல்ல பிளேஸ் எடுத்துருக்கலாமோன்னு தோணுது. ஸோ இப்போ நீங்க ஜேதவ் உனத்கட், சிமர்ஜித் சிங், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும்னா சிமர்ஜித் சிங், அப்படி இல்லைன்னா மீடியம் பேஸ் ஜேதவ் உனத்கட் இருக்காரு. அவர் ஆக்சுவலி விக்கெட் டேக்கர் தான், உங்களுக்கு 1-2 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஆனா நீங்க 3 ஓவர் மேல போடக்கூடாது. ஏன்னா பவர் பிளேல போடக்கூடாது. இதுக்கு மேல எங்கடா போற, டெத் ஓவர்ல போடக்கூடாது. இதுக்கு மேல எங்கடா போறன்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனா என்னடான்னா ஒரு 38-37 வயசு எக்ஸ்பீரியன்ஸ் காயால வெறும் அந்த 7-15 ஓவர் தான் போட முடியும்னா என்ன கத்தினே தெரியல. சோ அவள் தான். சோ அதை தவிர்த்து வேற எதுவுமே அவங்க நல்லா பண்ணல. சோ ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகுல் சார் தான் இருக்காரு. சரிங்களா, ராகுல் சார் தான். அபிஷேக் சர்மா இருக்காங்க. அபிஷேக் சர்மா போட்டா எப்படி அடிக்க போறான்னு தெரியல. ஏன்னா மத்த டீம்ஸ் அவர் அடிக்க வாய்ப்பு இருக்கு. பட் என்னன்னா ஒரு ஆப்ஷன் தராரு. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ராகுல் சார் இருக்காரு. உங்களுக்கு இப்ப கமிண்டோ மெண்டிஸ் சொல்லியிருந்தேன் நான், நம்பர் 7ல கமிண்டோ மெண்டிஸ். அவரும் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டர் தான் நீங்க ஆடி ஆகணும். ஏன்னா அவரும் எக்ஸ்ப்ளோசிவ் கிடையாது. நம்பர் 7ல லிஸ்ட் பண்ணியிருக்கேன். 7ல வந்து அவரால் பெருசா ஹிட் பண்ண முடியுமா கேட்டா டவுட் தான். அபினவ் மனோகர் அவங்க எல்லாம் உங்களோட பிளான்ஸ் ஸ்டிக் ஆவாங்க. ஏன்னா ஒரு சம் அதிரடி பிளேயர் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஹென்ரிக் கிளாசன் அடுத்து அவர் வருவார் 6ல. ஸோ உங்களுக்கு நல்ல பவர் ஹிட்டிங் இருக்கு. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், அப்புறமா அபினவ் மனோகர். இஷான் கிஷன் பதிலாக வேற யாரோ போயிருக்கலாம் தான் தோணுது எனக்கு. ஏன்னா நான் பேசிட்டு இருந்தோம், இஷான் கிஷன் எனக்கு தெரிஞ்சு எங்க ஃபிட்னா போறாருன்னு தெரியல. மேபி நல்ல ஆப்ஷன் ஒன் டவுன். இப்போ நீங்க ஒன் டவுன் தான் ரன் அனுப்பணும். இது வரைக்கும் அவர் ஓப்பனிங் தான் ஆடிட்டு இருந்தாரு. ஒன் டவுன் வந்து அவரு டமால் டிமில் தான் அடிக்க போறாரு. ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் இஷான் கிஷன் 11 க்ரோஸ் படுத்ததுக்கு நீங்க இன்னும் 2-3 பிளேயர் டீசெண்டா எடுத்துருக்கலாம். இப்ப சிஎஸ்கே 3 பிளேயர் வச்சிருக்காங்க, திரிபாதி, தீபக் கூட, விஜய் சங்கர்னு. யாரா ஒருத்தர் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு நிதிஷ் ராணா ராஜஸ்தானுக்கு கம்மியா தான் போனாரு. நிதிஷ் ராணா எடுத்து வச்சிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கம்மி தான் இதுல. அபிஷேக் சர்மா தடுத்து உங்களுக்கு கமிட்டி மினிஸ்டர் வராது. ஸோ உங்க நீங்க இவரே எடுத்திருக்கலாம், நிதிஷ் ராணா எடுத்திருக்கலாம். அவரையும் நீங்க கோட்டை விட்டீங்க. ஸோ பெருசா இல்ல உங்களுக்கு பேக்கப்ஸ். அதான் மத்த டீம் பேசுன மாதிரி தான், எந்த டீமுக்கும் பேக்கப்ஸ் பெருசா இல்ல, இவங்களுக்கும் பெருசா பேக்கப்ஸ் இல்ல. சோ இப்ப பாத்தீங்கன்னா ராகுல் சார் நல்லா போடல வச்சுங்களேன், நீங்க ஆடம் ஜாம்பா தான் உள்ள கொண்டு வரணும். ஆடம் ஜாம்பா ஃபாரினர். சோ நீங்க கமிட்டி மனுஷனை வந்துட்டு ஆடம் ஜாம்பாவையும் ராகுல் சார் பதிலா சச்சின் பேபி உள்ள கொண்டு வரணும். சரிங்களா, இதுக்கு டிஃபரன்ஸே இல்ல. இப்ப ஆடம் ஜாம்பா அடி வந்து என்ன பண்ணீங்க, அவர் ப்ரூவன் கமிட்டி கிடையாது ஐபிஎல் பொறுத்த இருக்கும். சரிங்களா, கமிட்டி மெண்டிஸ் லெஃப்ட் ஹேண்டர், ஸ்லோவா ஆடக்கூடாது, ஸ்பின் பெஸ்ட் பிளேஸ் ஸ்பின். சச்சின் பேபி அதே ரோல பிளே பண்றாரு.
ராகுல் சாகரும் ஆடம் ஜாம்போ ஒரே ரோல் தான் ப்ளே பண்றாங்க. பட் என்னன்னா ராகுல் சார் இஸ் மோர் தென் எக்ஸ்பீரியன்ஸ் தென் ஆடம் ஜாம்பா இன் ஐபிஎல். சோ இப்ப இந்த இதுல இவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. என்னதான் நீங்க வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ யூஸ் பண்ணாலும், இப்ப நீங்க அடி வாங்கினா கூட திரும்பி கமிட்டி மினிட்ஸ் உள்ள போட்டு ராகுல் சார். இந்த 4 பேர் வச்சுதான் இங்க திரும்பி திரும்பி ஓட்டணும். ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ், முகமது ஷமி. நியூ பால்ல முகமது ஷமி அண்ட் பேட் கமின்ஸ் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் எப்படி போட போறாங்கன்னு சொல்லிட்டு. முகமது ஷமி பழைய முகமது ஷமியா வராரு, இன்ஜுரிக்கு அடுத்து பேட் கமின்ஸ் போடுறாருன்னா ஆனா அதுக்கடுத்து நியூ பால் போலர் யாரு 4 ஓவர் தள்ளிடுவீங்க. 5th ஓவர் 6th ஓவர் யார் போறா, மிடில் ஓவர்ஸ் யார் போட போறா, நிதிஷ்குமார் ரெட்டி ஒருத்தர் இருக்காரு, ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு, போன்ற முலன் பூர்னால நல்லா போட்டாரா என்னன்னு தெரியல. ஏன்னா போன்ற சர்ப்ரைஸ் ஹர்ஷல் பட்டேல் நல்லா போட்டது. ஹைதராபாத்ல எப்படி போட போறான்னு தெரியல, பேஸ் வேரியேஷன் வேற. சோ இவர் எப்படி இருக்க போறான்னு தெரியல. சோ சிமர்ஜித் சிங் நீங்க உனத் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா அவங்க எப்படி போட போறாங்கன்னு தெரியல. சோ இது வேற இருக்கு. சோ என்னோட டீம் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 25 தரேன். ஏன்னா என்னதான் அப்படி குறை சொன்னாலும் பயங்கரமான பிளேயர்ஸ் எல்லாருமே. உங்களுக்கு இஷான் கிஷன் எடுத்திருக்காங்க, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, அசிண்டர் கிளாசன், அபினவ் மனோகர்லாம் செம்ம எக்ஸ்ப்ளோசிவ். சோ நீங்க நினைச்ச டார்கெட்டும் எட்ட முடியும் உங்களால. ஆனா கன்சிஸ்டன்சி கிடைக்குமா? அபிஷேக் சர்மா எப்ப இந்தியன் டீம் போனாரோ அந்த ஒரு 100 ஒரு 50 தவிர்த்து போடவே இல்லை. ஒரு லாங் சீரீஸ் லாங் ரன் தான் இருக்கு அவருக்கு இந்தியால. பட் அதை கத்து பெருசா அவருக்கு ஃபார்ம் இருக்கு, பட் அடிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு 2 6 அடிக்கிறாரு, அவுட் ஆயிடுறாரு. பட் இதுல இப்ப நீங்க திரும்பி ஹைதராபாத் வரீங்கன்னா அதை பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஹைதராபாத்ல என்ன பண்றீங்க, மேட்ச் டு மேட்ச் வந்து ஒரு 40, 50, 60 அடிச்சிட்டு இருந்தீங்க. அதுவும் அந்த லக்னோ கூட ஒரு மேட்ச் வரும் தெரியுமா, 2 பேரும் 10 ஓவர்ஸ்ல 160 சேஸ் பண்ணிடுவாங்க. ஒரு ஓவரே 16 2 ஓப்பனரே முடிக்கிறாங்கன்னா, சோ இதெல்லாம் இந்த மாதிரி தான் நீங்க ஆடி ஆகணும். நீங்க திரும்பி இந்தியாக்கான மாதிரி ஆட முடியாது. சோ இஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி ரொம்ப பவர் பேக்கடா இருக்கு. சோ உங்களால நான் டீம் பேலன்ஸ்க்கு நான் 25 தரேன். மேட்ச் வின்னிங் பொட்டன்ஷியல்ஸ் ஐ 21. இதுக்கும் நான் ஏன் அதிகமா தரேன்னா, மேட்ச் வின்னிங் பொட்டன்ஷியல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதை இஷான் கிஷனால சேர்ந்திருக்காரு, முகமது ஷமி, ஹர்ஷல் பட்டேல் மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. சோ அபினவ் மனோகர் இருக்காரு உங்க டெத்துல. சோ உங்களுக்கு வந்து நிறைய மேட்ச் வின்னிங் பொட்டன்ஷியல்ஸும் இருக்காங்க. பட் அங்கிருந்து தான் குறையுது ஸ்குவாட் டெப்த். நான் 10 தான் கொடுப்பேன். எல்லா டீமுக்கும் நான் 10 தான் தந்துட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு பேக்கப்ஸே சுத்தமா இல்லை. ஏன்னா நான் சொன்னேன்ல, கம் டு மெண்டிஸ், ராகுல் சார், ஆடம் ஜாவா, சச்சின் பேபி, இந்த 4 சேஞ்ச் தான் உங்களுக்கு. நீங்க பேட்டிங்ல அபிஷேக் சர்மா பதில தான் அதுரா தாய்டே பண்ணி ஆகணும். பட் அதுரா தாய்டே அபிஷேக் சர்மா இன்ஜுரி ஆகுது வச்சுக்கோங்களேன், அதுரா தாய்டே உங்களுக்கு யூஸ் ஆக மாட்டாரு. அதுவும் அவரும் ஒரு ஆங்கர் பிளேயர் தான். ஸோ உங்களுக்கு ஸ்குவாட் டெப்த் ரொம்ப கம்மி தான், 10. அதுக்கப்புறமா கேப்டன்சி அண்ட் லீடர்ஷிப் ஐ கிவ் 12. போன வருஷம் கேப்டன்சி சூப்பரா பண்ணதுக்காக நான் 12 கொடுக்குறேன். இல்லைன்னா இன்னும் கம்மியா கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த டீம் வச்சு எப்படி பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா பேக்கப் சுத்தமா இல்ல. போன தடவை உங்களுக்கு கிளென் பிலிப்ஸ் இருந்தாரு, மார்க்ரம் இருந்தாரு, அசரங்கா இருந்தாரு. ஸோ உங்களுக்கு எதனா ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த தடவை என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. பேட்கம்ஸ் நினைச்சாலும் பண்றதுக்கு ஆள் இல்லை சொல்ல போனா. அதுக்கடுத்து ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ், முகமது ஷமி எப்படி வர போறாருன்னு தெரியல. முகமது ஷமி தான் அந்த ஒரே அதான் பெரிய இது. ஏன்னா முகமது ஷமி இல்லைன்னா மறுபடியும் ஃபாஸ்ட் பாலிங் யூனிட் ஒண்ணுமே இல்லை. அவரும் பாத்தீங்கன்னா அவரும் இன்ஜூரி தான் வராரு. ஸோ ஐ கிவ் 7. ஸோ டோட்டல் பாத்தீங்கன்னா 75 வரும். இது எல்லாமே உங்களோட மேட்ச் வின்னிங் பொட்டன்ஷியல்ஸ்க்கும் டீம் பேலன்ஸ்லயே வந்துருது. அதிகமா மார்க்ஸ் வந்ததுனால பிளே எல்லாம் கரெக்டா இருக்கனால அவங்க பொழைச்சிட்டாங்க. எல்லாம் இவங்களும் சாமாடியா வாங்கியிருப்பாங்க டீம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் மை தாட்ஸ். கரெக்ட். நீங்களே எல்லா இதையும் சம்மப் பண்ணிட்டீங்க. எனக்கு இதுல ஆட் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட பாயிண்ட் சொல்றேன். இவங்க பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா பவுலிங்ல உங்களுக்கு 1 or 2 பவுலர்ஸ் குறைவாங்க. பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைச்சு இந்த பக்கம் நீங்க போனீங்கன்னா பேட்ஸ்மேன் 1 or 2 பேட்ஸ்மேன் குறைவாங்க. அந்த கரெக்டான ஒரு லெவல் ஆஃப் ஆல்ரவுண்ட், அதாவது பேட்டர்ல இருந்து ஆல்ரவுண்டர் ஆகி பவுலருக்கு போற அந்த ஒரு டிரான்சிஷன் இவங்க கிட்ட இல்லையோ அப்படின்னு தோணுது. அண்ட் தென் எஸ்ஆர்ஹெச் ட்ரெடிஷ்னலி நீங்க பாத்தீங்கன்னா லைக் டு லைக் பேக்கப் வாங்குற டீமா இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எப்ப வந்தாலுமே நீங்க லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்பாட்டுக்கு மார்க்கோ ஜான்சன், வனிண்டு வாசரங்கா, ஃபசலக் ஃபருக்கி, அதுக்கப்புறமும் வேற ஒருத்தர் இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு அவங்க 4 பிளேயர்ஸா வாங்கி போட்டுட்டு இருப்பாங்க. எதுக்கு அவங்க அப்படி பண்றாங்கன்னு லிட்டரே தெரியாது. இருக்கிறவங்களே வச்சுதான் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்களால சேஞ்சஸ் பண்ணா டோட்டலா நல்லா ஆடுற பிளேயரை உட்கார வச்சுட்டு புது சேஞ்சஸ் ஒருத்தரை கொண்டு வர நிலைமைக்கு வந்துருவாங்க. இது வந்து அவங்களுக்கு சீசனா நடக்கிறது தான். இது ஒன்றும் புதுசு இல்ல. எனக்கு வந்து இது ஆச்சரியமாவே இல்லை இவங்க பண்ணதெல்லாம். வந்து என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, பிரைடன் கார்ஸ், யஷான் மல்லிங்கா வந்து முரளிதரனோட பிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரைடன் கார்ஸை பேட் கமின்ஸுக்கு பேக்கப்பா எடுத்திருக்காங்க. ஏதாச்சும் பெட்டர் பிக்குக்கு போயிருக்கலாமோ, ஜெரால் குட்ஜி மாதிரி ஒரு பிக்குக்கு. இப்ப ரீசென்ட்லி அவர் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அந்த மாதிரி ஒரு பிக்குக்கு போயிருந்தீங்கன்னாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. லிட்டரலி சொல்றது எதுவும் இல்லை. இந்தியன் பவுலர்ஸ் பேக்கப் பெருசா இல்ல. ஹர்ஷல் பட்டேலுக்கு வேணா லைக் டு லைக்கா ஜெயதேவ் உனத்கட் இருக்காரு.
ஷமிக்கு லைக் டு லைக் சிமர்ஜித் சிங்கான்னு கேட்டா தெரியாது. அது ஒரு பாயிண்ட். அண்ட் தென் கிளாசன் ஹெட்டுக்குலாம் லைக் டு லைக் தேட முடியாது. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டரை பின்னாடி எதுக்கும் வச்சிருந்துருக்கலாமோ. அட்லீஸ்ட் ஒரு டிம் டேவிட் மாதிரியோ, ஷெப்பர்டு மாதிரியோ, ஷாய் ஹோப் மாதிரியோ, அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் ஹூ கேன் டூ போத். இந்த ஷாய் ஹோப், கைல் மேஸ்லாம் வந்து அவங்க டக்குன்னு விக்கெட்லாம் வந்துச்சுனாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆடி அதுக்கப்புறம் கூட்டு போயிடுவாங்க. டூப்ளசிலாம் வந்து 2 கோடி தான் போனாரு. அந்த மாதிரி யாராச்சும் பிக் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அவங்க இஷான் கிஷன் மேல டூ மச் ஸ்பெண்ட் பண்ணி, அதாவது அந்த ஸ்பாட்டை கொஞ்சம் ப்ராப்ளம் ஆக்கிக்கிட்டாங்களோ. ஏன்னா எல்லாரும் இஷான் கிஷன் வந்து பெட்டர் பிக், சூப்பர் பிக், இந்த டீமுக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பட் லாஸ்ட் இயர் அவங்க கஷ்டப்பட்டதுக்கு காரணமே வந்து டக்குன்னு 2 விக்கெட் 3 விக்கெட் பவர் பிளேல விழுந்துருச்சுன்னா அங்க இருந்து மேட்சை கொண்டு போறதுக்கு யாருமே இல்ல. கிளாசன் கஷ்டப்பட்டு அவர் ஆடுற மாதிரி இருக்கு. அவர் ஜோன்ல இருக்கிற பால்ஸ் அவர் அடிக்க முடியாம போயிட்டு 15 ஓவருக்கு மேல அவரோட கியரை மாத்த வேண்டியதா இருக்கு. கிளாசனை கொஞ்சம் ஃப்ரீயா விட தான் உங்களுக்கு வந்து அந்த 20 ரன்ஸ் 30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும். நீங்க கிளாசன் இப்ப மறுபடியும் ப்ரெஷர்ல போடுவீங்களா? ஏன்னா இந்த டீம் வந்து வெச்சா குடுமி சரைச்சா மொட்டை தான். நீங்க அடிச்சா 250, இல்லைன்னா 150 120 ஆல் அவுட் தான். இது எதுவுமே பண்ணவே முடியாது. அதே மாதிரி விக்கெட் எடுத்தா எடுத்து தள்ளிடுவாங்க. உங்களுக்கு கம்மின்ஸ், ஷமி, ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சேகர்னு போட்டு விக்கெட்டா எடுத்து தள்ளிடுவாங்க. இல்லைன்னா ரன் வாரி வழங்கிடுவாங்க. ஏன்னா ஷமியும் வந்து ஒரு 7-8 மேட்ச் சூப்பரா போட்டுருவாரு, செம்மையா போட்டுருவாரு. அதுக்கு மேல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீமர் இல்ல சைனி தான் இன்னைக்குமே பெஸ்ட் பீமர். இருந்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து ஷமி கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னா, இன்கேஸ் ஷமி உங்களுக்கு பேட் கமின்ஸ் வந்து நியூ பால் விக்கெட் டேக்கரான்னு கேட்டா எனக்கு ஒரு டவுட் இருக்கு அதுல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஷமி ஜென்யூன் விக்கெட் டேக்கர், அவரை பத்தி எந்த ப்ராப்ளமே இல்ல. விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்காக போலிங் போடுற ஆளு. ஹர்ஷல் பட்டேலும் விக்கெட் டேக்கர் தான். அவர் போட்டா விக்கெட்ஸ் குவியும். ஆனா ரன் போயினே தான் இருக்கும். அதை உங்களால கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். எந்த பிச்சா இருந்தாலும் சரி. போன முல்லன்பூர்லயே அவர் வந்து எக்ஸ்பென்சிவா 9.8 எக்கனாமில போயிட்டு இருந்தாரு. முல்லன்பூர் ஒன் ஆஃப் த ஸ்லோயஸ்ட் விக்கெட்ஸ் லாஸ்ட் இயர்ல. பட் இட்ஸ் ஓகே, ஏன்னா அவருக்கு சப்போர்ட்டே கிடையாது லாஸ்ட் இயர். இந்த வருஷம் ஒரு சப்போர்ட் இருக்குன்னும் போது மேபி ஒரு 8.5ல முடிக்கிறாரா அப்படின்றத பார்ப்போம். ஈவன் 8.5 இஸ் வெரி குட் அட் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். ஏன்னா இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஸ்கோரே 181 தான். 181 அடிக்கிறதுக்கு இல்லை, 220 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோரா இருந்தா கூட அடிக்கிறதுக்கு பேட்டர் இருக்காங்க. அது பிரச்சனை இல்லை. பட் இவங்க 50-50 தான். ஒன்ஸ் அடிச்சா சூப்பரா அடிப்பாங்க, இல்லைன்னா விட்டா மொத்தமா விட்டுருவாங்க. இவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. எல்லா மேட்சும் அவங்க ஒரே மாதிரி ஸ்டிக் ஆன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற நிலைமையில இருக்காங்க. நான் என் ரேட்டிங்ஸ்க்கு போயிருந்தேன். டீம் பேலன்ஸ் வந்து 21 பிகாஸ் என்னால வந்து ஃபிஃப்த் பவுலர் யாரு அப்படின்னு கேட்டா நீங்க நிதிஷ் ராணாவை காட்டணும், காமிண்டு மெண்டிஸ் காட்டணும். அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஏன்னா இம்பாக்ட்ல பாத்தீங்கன்னா கூட சிமர்ஜித் சிங் நல்ல பேஸ் இருக்கு, போட்டாரு. பட் லாஸ்ட் டைம் அவர் போட்ட 2 மேட்சஸ் பார்த்தோம்னா, ஒன்னு வந்து தரம்சாலால வந்து அன்னைக்கு மேட்ச்ல வந்து 170 தான் அடிக்கணும், விச் இஸ் டூ லோ ஃபார் லாஸ்ட் இயர். போன வருஷத்துக்கு அது ரொம்ப கம்மியான ஸ்கோர். செகண்ட் அவர் நல்லா போடுறது சேப்பாக்கல. அந்த மேட்ச்ல எவ்வளவு அடிக்கணும்னு பாத்தீங்கன்னா 145. அதை நம்ம எப்ப சேஸ் பண்ணி முடிச்சோம்னு பாத்தீங்கன்னா 19வது ஓவர்ல போய் சேஸ் பண்ணோம். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, விக்கெட்ஸ்ல வந்து கொஞ்சம் ஹெல்ப் இருந்துச்சுன்னா, ஹெல்ப் மீன்ஸ் அந்த பவுன்ஸு, அந்த பேஸை கொஞ்சம் எடுக்கிற மாதிரி விக்கெட் இருந்துச்சுன்னா அவர் நல்லா போடுறாரோ, மற்றபடி அவர் கொஞ்சம் மற்ற இடத்துலலாம் அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது பர்சனல். ஏன்னா நீங்க ஆர்சிபியில ஒரே ஓவர் தான் போட்டாரு, 19 ரன் அடிச்சிட்டாங்க. அண்ட் தென் நீங்க குஜராத்துக்கு போனீங்கன்னா 4 ஓவருக்கு 50 ரன் கொடுத்துட்டாரு. அது ஒரு ஹை ஸ்கோரிங் கேம். 2 டீமுமே 200 அடிச்சாங்க. பட் சிஎஸ்கே ended up in a losing side. இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது அவருமே வந்து விக்கெட்ஸ் கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நல்லா போடுவேன். மேபி போக போக அவர் பெட்டர் ஆகலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு நீங்க ஐபிஎல் ஒரு வருஷம் ஃபுல்லா விளையாடுனீங்கன்னா உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி கிடைச்சிரும். அவர் மொத்தமா 4 கேம் தான் ஆடி இருக்காரு. அந்த லெவல் வருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போதைக்கு அவரை கிராண்டடா எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் ஜெயதேவ் உனத்கட், அவருமே ஒரு 50-50 பவுலர் தான். விக்கெட்ஸ் எடுத்தா வந்துரும், இல்லைன்னா ரன் கொடுத்துருவாரு, எக்கச்சக்கமா கொடுத்துருவாரு. அவரை நம்பி நான் போட போறேன் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி டவுட் தான். ஸோ அதனால டீம் பேலன்ஸுக்கு நான் வந்து 21 தான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மேட்ச் வின்னிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தோம்னா சீரியஸ்லி டாப் 5 செம்ம கன்னா இருக்கு. உண்மையாலே அபிஷேக் சர்மாவால சிங்கிள் ஹேண்டா மேட்ச் வின் பண்ண முடியும். டிராவிஸ் ஹெட் வந்து அதுக்குன்னே வந்து பிறந்து வளர்ந்தவர். அவர் சிங்கிள் ஹேண்டா மேட்ச் வின் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்றதுக்காகவே. நெக்ஸ்ட் இஷான் கிஷன், லாஸ்ட் 3 இயர்ஸ் அவருக்கு ஒழுங்கா இல்லைனாலும் அவருக்கு கிளிம்ஸ் இருக்கு, ஸ்டார்ட் கிடைக்குது. 15 ரன் 10 பால் அடிச்சுட்டு தான் அவுட் ஆகுறாரு. ஸோ
அவர் ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் ஹி இஸ் நாட் மேக்கிங் ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஷான் கிஷன், பட் இஸ் a ப்ரூவன் மேட்ச் வின்னர். ஐபிஎல்ல பல தடவை அதை பண்ணி காமிச்சிருக்காரு. அண்ட் தென் நிதிஷ்குமார் ரெட்டி, ரைசிங் ஸ்டார். லாஸ்ட் இயர் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபைண்டா இருந்தாங்க. கஷ்டமான சுச்சுவேஷன்லயும் வந்து காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் வெரி குட். அண்ட் ஹி கேன் கான்ட்ரிபியூட் வித் த பால் டூ, பட் நாட் ஹெவி வித் த பால், ஒன்லி வித் த பேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். இஸ் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஹூ கேன் கிவ் 2 or 3 overs அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கிளாசன். வந்து பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு ஒரு 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 நிமிஷம் மிரட்டி விட்டார் அக்ஷர் பட்டேல வச்சு, வேர்ல்ட் கப் நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. லக்கீலி அந்த மேட்ச் நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டாப் 5 கன் மேட்ச் வின்னர்ஸ். அண்ட் தென் யூ ஹேவ் ஷமி அண்ட் பேட் கமின்ஸ். அவங்க ரெண்டு பேருமே, பேட் கமின்ஸ் ஐபிஎல்ல அதை ஹியர் அண்ட் தேர் பண்ணனாலும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஒரு மேட்ச் வின்னர் தான். அண்ட் தென் ஷமி இஸ் அ ப்ரூவன் மேட்ச் வின்னர் இன் ஐபிஎல். பாஸ்ட் 3 சீசன்ஸா பார்த்துருப்போம். அவர் ஜிடிக்காக வந்து பால வந்து கண்ணா புண்ணான்னு ஸ்விங் பண்ணி அழகா போட்டு எடுத்துருவாரு. ஸோ அண்ட் தென் யூ ஹேவ் சப்போர்ட்ஸ் வித் ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ராகுல் சகர். சம்டைம்ஸ் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் காமிண்டு மெண்டிஸ் கேன் கான்ட்ரிபியூட் வித் பால். கேன் தான், அதுவும் கம்பல்சரியிலே அவங்க பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ பட் மேட்ச் வினிங் பொட்டன்ஷியலுக்கு நான் நிறைய மார்க்ஸ் கொடுக்குறேன், 22 out of 25. அண்ட் தென் ஸ்குவாட் டெப்த் இல்ல, அவர் சொல்லிட்டாரு எப்பயுமே, இதுக்கு மேல நான் சொல்லணும்னு இல்ல. 12 out of 10. அண்ட் தென் லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி 10 out of 15. வை 10 out of 15 அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேட் கமின்ஸ் செம்மையா பண்ணிட்டு இருக்காரு கேப்டன்சி, ஆல் ஓவர் த வேர்ல்டு சூப்பரா இருக்கு அவருது அப்படின்னு சொன்னாலுமே, உங்களுக்கு ஹெட் கோச் பாத்தீங்கன்னா டான் வெட்டோரி, முத்தையா முரளிதரன் எல்லாருமே இருக்காங்க. பேட் கமின்ஸோட இன்க்ளூஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டீமே நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு முத்தையா முரளிதரன், பிரையன் லாராலாம் இருந்தாங்க இந்த டீம்ல, உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் அனலிஸ்டா. பட் வந்து இவங்களால அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, என்னதான் பிக் நேம்ஸ் இருந்தாலும். ஐ ஃபீல் பேட் கமின்ஸ் இஸ் த காய் ஹூ லெட் த டீம் லாஸ்ட் இயர். அவர் நல்லா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் தென் இன்கேஸ் ஒரு ப்ராப்ளம் இந்த டீம்ல டக்குன்னு ஒரு மாதிரி கண்ணா பண்ணான்னு பவுலிங்ல ரன் அடிக்கிறாங்க, ஒரு ஹெல்ப்புக்கு யாராச்சும் வேணும்னா கூட திரும்பி பார்க்கறதுக்கு யாருமே இல்ல. டிராவிஸ் ஹெட் ஒரு ப்ரூவன் கேப்டனான்னு கேட்டா அவர் கேப்டன் எங்க பண்ணாருன்னே எனக்கு டவுட்டா இருக்கு. கிளாசனும் கேப்டன் எங்க பண்ணாருன்னே டவுட்டா இருக்கு. உங்களுக்கு அபிஷேக் சர்மா வெரி நியூ, அவரை வச்சு என்ன பேச போறீங்க? நிதிஷ்குமார் ரெட்டி அவரோட ஃபர்ஸ்ட் அவர் மேல அவரோட ஃபிட்னஸ் மேலயும் அவரோட ஆல்ரவுண்ட் எபிலிட்டிஸ் மேலேயும் தான் ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அதை தாண்டி அவர் எப்படி உங்களுக்கு இன்புட் கொடுப்பாரு அப்படின்றதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இஷான் கிஷன் இஸ் நாட் அ கேப்டன் மெட்டீரியல், ஹீஸ் அ குட் விக்கெட் கீப்பர் பட் நாட் அ கேப்டன்சி மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஷமி, ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சகர்லாம் கூட உங்களுக்கு அவ்வளோ பெரிய இன்புட்ஸ் எப்படி கொடுக்க போறாங்க? பிகாஸ் நிறைய டைம் அவங்களே உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் சைட்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த டைம்ல ஆன் ஃபீல்ட் யார் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறா? இப்ப நம்ம குஜராத்துக்கு சொன்னோம்ல, பட்லர் வந்து சுப்மன் கில்லுக்கு ஏதாவது டப்புன்னு ஒரு பிரச்சனைனா ஹெல்ப் பண்ணுவாரு. உங்களுக்கு ரஷித் கான் இருக்காரு, திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா ரஷித் கான் அவர் நிறைய இடத்துல கேப்டன் பண்ணிருக்காரு, ஜிடிக்கே ஒரு சில டைம்ஸ் கேப்டன் பண்ணிருக்காரு. ஸோ அவரெல்லாம் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கேப்டன் யாருமே இல்ல அப்படின்றது இங்க ஒரு பிரச்சனையா இருக்கு. நெக்ஸ்ட் வந்தோம்னா ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ். இங்க ஃபிட்னஸ் பிரச்சனை அப்படின்றது ஷமி இப்பதான் வந்து இன்ஜுரி பிரேக்ல இருந்து வராரு. மற்றபடி வேற ஃபிட்னஸ் ப்ராப்ளமே இல்லை. அண்ட் தென் எல்லாரோட ஃபார்மும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம் இன் தட். ஸோ ஐ கிவ் 7 out of 10. இதை மொத்தத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 71 அப்படி வரும். ஸோ என் குட் பிக், பேட் பிக் அண்ட் அக்லி பிக்கு போனோம்னா, குட் பிக் வந்து ஷமி. ஷமி வந்து என்னதான் 10 crores கொடுத்து வாங்கியிருந்தாலுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்மரை அவங்களோட பவுலிங்ல ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் பேட் பிக் வந்து ஐ ஃபீல் ஆடம் சாம்பா. உங்களுக்கு ராகுல் சகர் இருக்கும்போது ஆடம் சாம்பா தேவையே படமாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு இன்னொரு இந்தியன் லெக் ஸ்பின்னர் வாங்கியிருந்தீங்கன்னா இட் மேக் சம் சென்ஸ். பட் ஆடம் சாம்பா வாங்கி வச்சு எதுக்கு அந்த வேலையை பண்ணாங்க அப்படின்னு தெரியல. மேபி ஆடம் சாம்பா வாட வச்சுட்டு அவங்க ராகுல் சகரை பேக்கப்பா வச்சிருந்தாலும் வச்சிருக்கலாம், வாட் எவர். பட் அண்ட் தென் அக்லி பிக் வந்து இஷான் மல்லிங்கா. இஷான் மல்லிங்கா வந்து எனக்கு நான் ஸ்ரீலங்கால இருந்து ஒரு ஆளை எடுத்து கொஞ்ச நாள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஐ டோன்ட் நோ. ஏன்னா லாஸ்ட் டைம் அசரங்காக்கு பேக்கப்பா அவங்க டப்பு டிப்புன்னு ஒரு நல்ல பேட்டர் வாங்கி போட்டுருந்துருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த பொசிஷன்ல மார்க்கோ ஜான்சன் தான் ஆட போறாங்க அப்படின்னும் போது அப்போ அப்பயும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா விஜயகாந்த் வியாஸ்காந்த் வாங்கி போட்டாங்க. அவர் ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் பாசத்தை காட்ட வேண்டிய நேரம் இதுக்கு இடம் இது கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ குட் பேட் அக்லி பிக்ஸ் இதுதான். அவங்க டீம் 71. குவாலிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களோட குட் பேட் அக்லி பிக்ஸ் என்ன சஞ்சு? சாரி நான் மறந்துட்டேன். குட் பேட் என்னோட குட் பிக் வந்து நானும் இவரை தான் சொல்றேன், ஷமி தான் சொல்றேன். ஏன்னா நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா இப்ப திடீர்னு ஹர்ஷல் பட்டேல்
பாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஹர்ஷல் பட்டேல், ஷமி அண்ட் பேட் கம்ஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. ஆனா 50-50 தான் நீங்க சொன்ன மாதிரி. பேட் பிக் பார்த்தா நான் இஷான் கிஷன் ஆட ஆரம்பிச்சப்ப 2 பேரும் சொல்லுவேன். இஷான் கிஷன் பதிலா இன்னும் 2-3 பேட்டர் போயிருந்தீங்கன்னா இன்னும் 2 பேக்கப்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க. இப்போ நான் 16 கோடிக்கு நீங்க 3 பேர் வாங்கியிருக்கலாம். சரிங்களா, டொமஸ்டிக்லும் சரி, இல்ல இங்க நேஷனல் நிதிஷ் ராணா, விஜய் சங்கர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. விஜய் சங்கர்ல உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆடி இருக்காரு, 4 இயர்ஸ் ஆடி இருக்காரு. சரிங்களா, ஸோ நீங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ் வாங்கி போட்டுக்கலாம். சரி, இஷான் கிஷன் தான் ஹார்டா போடணும் அவசியம் இல்லை. அதுக்கடுத்து ஆடம் ஜாம்பா. இப்ப ஆடம் ஜாம்பா கமிட்டமெண்ட்ஸே ஒரு மாதிரி பேட் பிக் தான் நான் சொல்லுவேன். என்னடானா இப்ப நீங்க கமிட்டமெண்ட், சச்சின் பேபி, இந்த 4 பிளேயர்ஸ் வச்சு நீங்க ரொட்டேட் பண்ணி இன்னும் எப்ப நீங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுவீங்கன்னா எனக்கு தெரியாது. ஸ்ட்ராங் பண்ணாம கூட போகலாம். நீங்க சப்போஸ் குவாலிஃபை ஆகுறீங்க இந்த டீம் வச்சு 4th பொசிஷன் குவாலிஃபைனா கூட ரொம்ப கஷ்டம் நீங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல இது பண்றது. அதுக்கடுத்து அக்லி பிக் வந்து எப்படி சொல்றது, இஷான் மெல்லிங்கா சொல்லலாம், பிரைடன் கேர் சொல்லலாம். உங்களுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு ஃபாரின் சீமர். புரியுதுங்களா, நீங்க நிறைய பிளேயர்ஸ் எடுக்காம விட்டுட்டீங்க. அதே மாதிரி அதாவது ரொம்ப ஆக்ஷன் டேபிள்ல ஆக்டிவா இருந்த மாதிரியும் தெரியல, இது அந்த மாதிரியும் தெரியல. பட் இருக்க இடம் எல்லாமே தெரியல. அதுக்கேற்ற மாதிரி டீம் எடுத்திருக்காங்க. ஸோ ஆல் த பேக்கப்ஸ் ஆர் அக்லி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இஷான் மல்லிங்கா, விஜயகாந்த் புரியுதுங்களா, உங்களுக்கு இருக்கலாம். பட் பாசத்தை காட்டுறதுன்னு சொல்லிட்டு பட் எஃபெக்டிவா எடுத்துருக்கலாம். நீங்க துனித் வல்லாலக் எடுத்துருக்கலாம். அவர்லாம் நல்ல பிளேயர் தான், சம் ஆல்ரவுண்டர். இப்ப கமிட்டமெண்ட் சென்டர்ல இருக்கிற துனித் வல்லாலக் இருக்காருன்னா இப்ப அவர் எவ்வளவு அடிஷன் தராரு. அவர் ஹிட் பண்ணுவாரு, பொறுமையா நின்று ஆடுவாரு. நல்ல லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் வேற, புரியுது. அவரும் ஒரு மாதிரி மிஸ்டரி தான். உங்களுக்கு எப்ப எங்க போடுறோன்னு தெரியாது. இப்ப நீங்க ராகுல் சவர் இவர் ஆட வைக்கிறீங்கன்னா இப்ப ஸ்பின் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு, புரியுதுங்களா. நீங்க துணி தொழில் அந்த மாதிரி எடுத்துருக்கலாம். உங்களுக்கு அங்கேயே நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. திரும்பி அசரங்காவையும் நீங்க வாங்கி போட்டுருக்கலாம். ஆடம் ஜாம்பா பதிலா நீங்க ராகுல் சவர் ஆட வைக்கலாம். அந்த மாதிரி போட்டிருக்கலாம். நீங்க எதுக்கு தேவையில்லாம பண்ணுன்னு தெரியல. இந்த தான் எந்த டீம்ஸுமே அந்த ஆர்சிபி, சிஎஸ்கே, ஜிடி தவிர்த்து யாருமே பேக்கப்ஸ்ல போக்கஸே பண்ணல. அதாவது அவங்க பிளேயர் ஃபர்ஸ்ட் 14 கூட 14 இல்லையே. மத்த டீம் மும்பையாவது ஃபர்ஸ்ட் 14 வச்சிருக்காங்க, சில பேர்ல வச்சிருக்காங்க. மும்பை 14 வச்சிருக்காங்க, சாரி 12. பட் அவர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்தியன் கோர். சாரி, இவங்களாவது டிசில ஃபர்ஸ்ட் 14 வச்சிருக்காங்க. நீங்க யாருன்னு இது பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. சோ இவங்க எந்த பொசிஷன்ல முடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு டீம் தான் வச்சிருக்காங்க. அதாவது எப்படி சொல்றது, போன தடவை கப்படிச்சோன்னே திமிரு கொழுப்படைங்க போச்சாரான்ற மாதிரி கப்படிச்ச டீமுக்கு ஒரு பண்ற வேலையாடுங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க எப்படி சொல்றது, கோர் ஓகே, பட் கோரே பட்டா பாக்கியம் படாட்டி லேக்கியம் தான். எல்லாருமே எப்ப அடிப்பாங்க எப்ப அடிக்க மாட்டாங்கன்னு தெரியாது. சோ சப்போஸ் ஹென்ரிக் கிளாசன் உங்களுக்கு பவர் பிளே வராருன்னா, போன தடவை என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். அவர் பவர் பிளேல என்ன வந்தா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அவர் கையை அவரை அடக்கம் இல்ல, கை அவர் வந்து 6 அடிக்கணும் இந்த பால் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வாட்டமா அடிக்கிற ஸ்பின்னரா பார்த்து போடுறாங்க. 2 6 அடிச்சாருன்னா 3 பால் அவுட் ஆயிடுறாரு. சோ நீங்க வந்து எப்படி சொல்றது, நீங்க இந்த மாதிரி பிளான் ஸ்டிக் ஆன் பண்ணும் போது நிறைய ஆங்கர் பண்ற பிளேயர்ஸ் தேவை. அது இல்லாம இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி ஆங்கர் பண்ணுவாரு. பட் அவருக்கு ஒரு எக்ஸ்டென்ட் இருக்கு. அவர் திடீர்னு பால் வந்தா அடிக்க போயிடுவாரு, புரியுதுங்களா. உங்களுக்கு எப்ப ஒரு முக்கியமான சான்ஸ் இருந்துச்சுன்னா அவர் அடிக்க போயிடுவாரு, அப்பயும் நீங்க பண்ணுவீங்க. சோ நீங்க வந்து எப்படி சொல்றது, பேக்கப்ஸ்ல ஏன் மத்த டீம்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது இந்த ஐபிஎல்ல. ஓகே, இதோட இதை முடிச்சுப்போம். எஸ்ஆர்ஹெச் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஏன்னா 45 crores தான் வந்தாங்க, புரியுது. பட் வந்து 45 crores நல்லாவே பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் இருக்கு எல்லாமே. ஏன்னா உங்க 5 இந்தியன் உங்களோட 5 ரிட்டன்ஷன்ஸை சூப்பரா பண்ணிட்டீங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு 2 நல்ல பை பிளஸ் ஃபில்லிங் தான் பண்ணோம். அந்த ஃபில்லிங்குமே கொஞ்சம் அப்படி இப்படிதான் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. லெட்ஸ் சி. லாஸ்ட் டைமும் ஒரு மாதிரி தான் இருந்தாங்க. பட் ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு இடத்துல வந்து நின்னாங்க. திருப்பி அதை ரிப்பீட் பண்றாங்களா இல்லையான்றதை பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் கம்மிங் சஞ்சு சாம்சன். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸைட்டிங் டிசி இருக்காங்க, பார்ப்போம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் அ லாட். பை.